சகாயம் உயிருக்கு ஆபத்து, பதற வைத்த கடிதம், மீண்டும் பாதுகாப்பு வழங்கப்படும் என்று காவல்துறை உறுதி. முன்னாள் IAS அதிகாரி சகாயம் கிரானைட் குவாரி முறைகேடுகளை கண்டுபிடித்து அம்பலப்படுத்தினார். இந்நிலையில் அவர் உயிருக்கு ஆபத்து இருப்பதாக கூறியிருந்தார். இந்நிலையில் அவருக்கு போதிய பாதுகாப்பு அளிக்கப்படும் என்று காவல்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மதுரை, நாமக்கல் மாவட்டங்களில் ஆட்சியராகவும் தமிழகத்தில் பல துறைகளில் உயர் அதிகாரியாகவும் பணியாற்றியவர் சகாயம். தற்பொழுது அவர் ஓய்வு பெற்றுவிட்டார். அவர் IAS அதிகாரியாக பணியில் இருந்தபோது கிரானைட் குவாரியில் நடந்த ஊழலை கண்டறிந்து அம்பலப்படுத்தினார். மேலும் கடந்த 2014ஆம் ஆண்டு குவாரிகளில் நடந்த முறைகேடு குறித்து விசாரிக்க சிறப்பு அதிகாரியாக சகாயத்தை நீதிமன்றம் நியமித்திருந்தது. அவர் தாக்கல் செய்த 600 பக்க அறிக்கையின் மூலம் ரூபாய் 1 லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு குவாரிகளில் இமாலய முறைகேடு நடந்திருப்பது தெரியவந்தது. இவருக்கு கடந்த 2018ஆம் ஆண்டு முதல் உயர்நீதிமன்றத்தின் உத்தரவுப்படி பாதுகாப்பு வழங்கப்பட்டும் வருகிறது. இந்த வழக்கு தற்பொழுது நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் அண்மையில் நடைபெற்ற விசாரணைக்கு சகாயம் நீதிமன்றத்தில் ஆஜராகவில்லை. அவரது வழக்கறிஞர் நீதிமன்றத்தில் அளித்த கடிதத்தில் பாதுகாப்பு அச்சுறுத்தல் காரணமாக சகாயம் நீதிமன்றத்தில் ஆஜராக முடியவில்லை எனவும் அவருக்கு வழங்கப்பட்ட பாதுகாப்பு தற்பொழுது விலக்கிக் கொள்ளப்பட்டுள்ளது எனவும் தெரிவித்தார். எனக்கு மாநில அரசு வழங்கி வந்த பாதுகாப்பு விலக்கிக் கொள்ளப்பட்டது. என் உயிர் அச்சுறுத்தல் உள்ளது. எனக்கு வழங்கப்பட்ட பாதுகாப்பு விலக்கிக் கொள்ளப்பட்டது தவறானது, முறையற்றது. கிரானைட் குவாரி முறைகேட்டில் ஈடுபட்டவர்களுடைய கடந்த கால செயல்பாடுகளை கருத்தில் கொள்ளாமல் எனக்கு மாநில அரசு கொடுத்த பாதுகாப்பு திரும்ப பெறப்பட்டது எனவும் தெரிவித்துள்ளார். நீதிமன்றத்தில் எவ்வித பயமுமின்றி சாட்சியங்களை அளிப்பதற்கு ஏதுவாக ஓய்வு பெற்ற IAS அதிகாரி சகாயத்திற்கு போதிய பாதுகாப்பு வழங்கப்படும் என்று தமிழக காவல்துறை உறுதியளித்துள்ளது. இதுகுறித்து தமிழக காவல்துறை சார்பில் வெளியிட்ட செய்திக்குறிப்பில், சட்டவிரோத கிரானைட் சுரங்கு வழக்கு தொடர்பாக ஓய்வு பெற்ற IAS அதிகாரி சகாயத்திற்கு மதுரை சிறப்பு நீதிமன்றம் அழைப்பாணை அனுப்பியிருந்தது. ஆனால் தன்னுடைய பாதுகாப்பு காரணங்களால் அவரால் விசாரணைக்கு ஆஜராக இயலவில்லை என்றும் தனக்கு வழங்கப்பட்ட பாதுகாப்பு விலக்கிக் கொள்ளப்பட்டது நியாயமற்றது என்றும் அவர் கூறியது தெரியவருகிறது. சட்டவிரோத கிரானைட் சுரங்கம் தொடர்பான முறைகேட்டை விசாரிக்கும் சிறப்பு அதிகாரியாக சகாயம் செயல்பட்ட காலத்தில் கடந்த 2014 முதல் 2023ஆம் ஆண்டு வரை அவரது பாதுகாப்புக்காக காவல்துறை சார்பில் காவலர் ஒருவர் வழங்கப்பட்டது. பின்னர் 2023ஆம் ஆண்டு நடைபெற்ற பாதுகாப்பு மறு ஆய்வு குழு கூட்டத்தின் போது குறிப்பிடத்தக்க எந்த ஒரு அச்சுறுத்தலும் இல்லாத 22 பேருக்கு வழங்கப்பட்ட பாதுகாப்பை விலக்கிக் கொள்ள முடிவுப்பட்டது. அந்த அடிப்படையில் சகாயத்திற்கு வழங்கப்பட்ட பாதுகாப்பு விலக்கிக் கொள்ளப்பட்டது. இந்த முடிவு சரியான முறையில் பரிசீலனை செய்யப்பட்ட பின்பே எடுக்கப்பட்டது. எனினும் நீதிமன்றத்தில் எவ்வித பயமுமின்றி சாட்சியங்களை அளிப்பதற்கு ஏதுவாக ஓய்வு பெற்ற IAS அதிகாரி சகாயத்திற்கு போதிய பாதுகாப்பு வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம ஏஷியநெட் நியூஸ் தமிழும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. श्रेयस भाई, ये श्रेयस भाई, श्रेयस भाई, श्रेयस भाई यहाँ पे, श्रेयस भाई एक लोग, अच्छा हाँ, श्रेयस 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 भाई, हटना भाई, श्रेयस भाई, भाई 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 भाई